வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். பனிபடர்ந்த தேயிலை தோட்ட பகுதியில் அழகும் அமைதியுமாக உலா வந்த காட்டு யானை குடும்பம். இயற்கையின் ஓர் இன்ப காட்சி. நீலகிரி மாவட்டத்தின் கடைக்கோடி அழகான கிராமப்புறமான சேரம்பாடியை சுற்றி இயற்கையின் ஓர் அரிய நிகழ்வாக கூட்டம் கூட்டமாக வந்த காட்டு யானைகள் இன்று காலை நிகழ்த்திய அமைதியான நடமாட்டம் பொதுமக்களில் பரபரப்போடு சேர்ந்து பசுமை அபிமானத்தையும் ஏற்படுத்தியது. குட்டிகளுடன் உலாவந்த இந்த யானைகள் குடும்பம் அருகிலுள்ள வனப்பகுதிகளில் இருந்து வந்து மெல்லிய காற்றோட்டம் வீசிய காலை வேளையில் தேயிலையின் பசுமை நிலங்களில் நுழைந்து சுமூகமாக சுற்றித் திரிந்த யானைகள் எந்த தாக்கத்திற்கும் இன்றி பசித்த களங்களை நாடி நகர்ந்தன. காட்டின் அமைதியோடு வந்த யானைகள் இந்த காட்சி அப்பகுதி பொதுமக்கள் பலர் அச்சமோடும் விருப்பத்தோடும் பார்த்து ரசித்தனர். யானைகள் ஒன்றையொன்று பின்தொடர்ந்து நேர்த்தியாகவும் அமைதியாகவும் அந்த பகுதியிலிருந்து பிறகு அருகிலுள்ள மலை வழி காடுகளுக்குள் செல்லும் காட்சியை கண்டவர்கள் சிலர் கைபேசியிலும் வீடியோ எடுத்துள்ளனர். வனத்துறையினர் இந்த இயற்கை நடமாட்டத்தை கவனமாக கண்காணித்து வருகின்றனர். யானைகள் எந்தவித சத்தமுமின்றி நகரும் வகையில் அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இது பருவமழை தொடங்கும் காலம் என்பதால் யானைகள் நீர் மற்றும் புதியதாக முளைத்த பசுமையை கண்டு வெளியே வருகின்றன. மக்கள் பயப்பட தேவையில்லை. இவை அபாயமில்லாத நடமாடல். தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர். பயத்தை விட இது ஒரு அபூர்வ காட்சி, இயற்கை உயிரின் ஒரு அமைதியான நடனம் எனலாம் என்று அங்குள்ள ஒருவர் கருத்து தெரிவித்தார். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.